अहो वीर्यं अहो शौर्यं अहो बाहुपराक्रमः नारसिंहः परं दैवं अहो बिलमहो बलम् अहो वीर्यमहो शौर्यमहो बाहुपराक्रमः नारसिंहः परं दैवमहो बलमहो बलम् அன்பர்களே, விசேஷமாக உலகத்தில் மிகச்சிறந்ததும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு எல்லா விதமான மங்களங்களை அளிப்பதுமான கருடகிரி என்னும் அந்த உயர்ந்த பர்வதத்தை சேவித்து கொண்டு நாம் அனைவரும் 9 குகைகளில் சேவை சாதிக்கக்கூடிய நிருசிம்மனை சேவித்து நம்முடைய ஹிருதய குகையில் அவனை நிலைநிறுத்துவதற்காக இப்பொழுது ஒரு மிகச்சிறந்த பிரயாணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமத் அஹோபில மடம் என்னும் ஆச்சரியமானதொரு நிர்வாகம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக நரசிம்மனுடையதான திருவுள்ளத்தினாலே ஏற்படுத்தப்பட்டதான ஒரு மிகச்சிறந்த மடம். அந்த மடத்தில் சாக்ஷாத் ஸ்ரீ நிருசிம்மனாலேயே முதலில் சந்நியாசி தீட்சை அளிக்கப்பட்டதான ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் என்னும் மகாத்மா முதற்கொண்டு இன்று வரையிலும் அதனுடைய ஆச்சாரிய சார்வபௌமர்களான அழகிய சிங்கர்கள் லக்ஷ்மி நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவகர்களாக இந்த நிருசிம்மனிடத்தில் அச்சஞ்சலமான பக்தி பூண்டு அவனையே தினந்தோறும் எப்பொழுதும் எல்லா சமயங்களிலும் ஆராதித்து கொண்டு அவர்களும் அருள் பெற்று நமக்கும் அந்த நரசிம்மனுடைய அருளை வாரி வழங்கி கொண்டு வருகிறார்கள். அப்பேற்பட்டதான அந்த மகாத்மாவினுடைய ஆசி பெற்றவர்களாக நாமும் இப்பொழுது இந்த மலையில் 9 உருக்கொண்டு விளங்கக்கூடிய நரசிம்மனை சேவிக்கலாம். ஜ்வாலா அஹோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவஹ யோகானந்த சத்ரவட பாவன நவமூர்த்தயா என்று தனித்தனியாக பிரித்து சொல்லும் பொழுது ஏகவச்சனம், அதாவது ஒருமையில் சொல்ல வேண்டும். முழுவதுமாக சொல்லும் பொழுது பகுவச்சனம் என்பதாக அனைத்தையும் சேர்த்து நாம் பார்க்கிறோம், பன்மையில் சொல்லுகிறோம். 9 நரசிம்மன். இங்கே இது ஒரு சுவாரஸ்யம் உண்டு. நேற்றைய உபன்யாசத்தில் நாம் பார்த்த விஷயம், அமிருத்யுஹு சர்வதற்கு சிம்மஹா சந்தாதா சந்திமான் ஸ்திரஹா அஜோ துர்மரிஷனா சாஸ்தா என்று 9 திருநாமங்கள் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நிருசிம்ம பரமாக வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கின்றன பராசர பட்டரினாலே. அந்த 9 திருநாமங்களின் மூலபூதனான நிருசிம்மன் இங்கே 9 குகைகளில் சேவை சாதிக்கிறார். அகுதே போன்று நரசிம்ம பக்தர்களில் தலை சிறந்தவர் சாக்ஷாத் பரமேஸ்வரன். அகிர்புத்ரியன் என்பதாக அவருக்கு பெயர். கொஞ்சம் ரோலிங் ஆகும், அதனால் கவனிச்சிங்கன்னா இது அர்த்தம் புரியும். சொல்லலைனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கலாம். அகிர்புத்ரியாகா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அகிர்புத்ரியன் என்ற சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கு பெயர். பாஞ்சராத்திர ஆகமங்களில் ஒன்றான அகிர்புத்ரிய சம்ஹிதை என்னும் உயர்ந்த நூலை அருளி செய்த மகனீயர் யார் என்றால் சாக்ஷாத் பரமேஸ்வரன். அப்பேற்பட்டதான அந்த பரமேஸ்வரன் தான் நரசிம்ம அனுஷ்டுப் என்பதாக 32 எழுத்துக்களின் தொகுதியாய் அமைந்திருக்கக்கூடியதான ஒரு அற்புதமான மந்திரம். அந்த மந்திரத்திற்கு மந்திரராஜம் என்பதாக பெயர். எப்படி நிருசிம்மன் காட்டுக்கு ராஜா, தெய்வங்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாதி ராஜா என்று பெயர் பெற்றானோ, அதுபோல் அந்த நிருசிம்மனுடைய மந்திரத்திற்கு மந்திரராஜா என்பதாக பெயர். அப்பேற்பட்டதான அந்த மந்திரராஜ பத ஸ்தோத்திரம் 9 பதங்கள் உடைய 32 எழுத்துக்கள் உடைய மந்திரத்தின் பெருமை இதனை விளக்கக்கூடிய மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தை பரமேஸ்வரன் அருளி செய்திருக்கிறார். அதில் ஒவ்வொரு பதம் ஒவ்வொரு நிருசிம்மனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அங்கே அவன் ஆராதிக்கப்படுகிறான். அற்புதமான இந்த கதை பிரம்மாண்ட புராணத்தில் கங்கை கரையில் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர்ஷிகள் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாரத பகவானால் உரைக்கப்படுகிறது அஹோபில க்ஷேத்திர மகாத்மியம் என்று. ஒவ்வொரு நிருசிம்மனுக்கு ஒவ்வொரு பெருமையானது சொல்லப்படுகிறது. அதில் ஜுவாலா என்று முதல் பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறார் நமக்கு. ஜுவாலா என்றால் ஜுவலந்தம் என்பதாக எவனுடையதான ஒரு அனுக்கிரக விசேஷத்தினாலே ஜோதிம்ஷி அர்க்க இந்து நக்ஷத்திர ஜுவலநாதீன் யனுக்கிரமாத்து ஜுவலந்தி தேஜசாயஸ்ய. அதாவது வேதம் சொல்லுகிறது, ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி என்று வேதம் சொல்லுகிறது. பகவான் ஆவிர்பவித்தான் காஞ்சிபுரத்தில். இந்த சமயத்தில் வையங்கண்ட வைகாசி திருநன்னாள் தேவப்பெருமாளுடைய வைபவம் நடைபெறக்கூடிய சமயம் அல்லவா? இந்த சமயத்தில் வரதனுடைய ஆவிர்பாவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும்.
கஜேந்திர வரதன், இவன்தான் ரிசும்மன். அவன் ஆவிர்பவித்த பொழுது பகலோன் பகல் விளக்காக என்றார் சுவாமி தேசிகன். பகலோன் என்றால் சூரியனுக்கு பெயர். அந்த சூரியன் இவனுடைய தேஜஸிற்கு முன்பாக பகலில் ஏற்றப்பட்ட விளக்கு போல் ஒளி குன்றி போனான் என்று வர்ணிக்கிறார். உலகத்தில் நாம் ஒளி பொருந்திய பொருட்களாக எதை பார்க்கிறோம்? ஜோதிம்ஷி, அர்க்க, இந்து, நட்சத்திரம். சூரியன் பிரகாசிக்கிறான், அக்னி ஒளி பெருகியது. அதே போன்று சந்திரனிடத்தில் ஒளி காந்தி பிரமாதமாக தெரிகிறது. எல்லாம் சரி, ஆனால் எம்பெருமானுக்கு முன்பாக அவைகள் ஒளி குன்றி விடுகின்றன. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, அவனுடைய பிரகாசம்தான் எங்கும் பரவி இருக்கின்றது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த ஒளி பதார்த்தங்களுக்கு ஒளி என்பது எப்படி ஏற்பட்டது? இவைகளுக்கு ஒளி எப்படி உண்டாயிற்று என்று கேட்டால், அதற்கு இங்கே அகிர்புத்ரிய சம்ஹிதியில் பரமேஸ்வரன் சொல்லுகிறார், எம்பெருமான் ரிசும்மனுடையதான அனுகிரகத்தினால் தான் இவைகளுக்கே ஒளி உண்டாயிற்று. ஏனென்றால் அவன் எப்பொழுதும் தேஜோமயமாக ஜுவலந்தம் என்னும், ஜுவலந்தம்னு அர்த்தம் ஃப்ளேம், அப்படியே பிரகாசிக்கக்கூடியவன் அப்படின்னு. இன்றைக்கி போய் நாம் போய் சேவிக்கிறோம். இந்த சன்னதிக்கு போகிறது கொஞ்சம் டென்ச் ஃபாரஸ்ட்டில் நாம் போக வேண்டியதான ஒரு ட்ரக்கிங். அது இந்த வராகன் ரிசும்மனெல்லாம் தாண்டி பவனாசினி நதியிலேயே அந்த வாட்டர் ஃப்ளோலேயே கொஞ்சம் நாம் நடக்கணும். அதில் நடந்தோம்னா இப்போ எல்லா வசதிகள் பண்ணிடுது. அடியன்னு சொல்லக்கூடியது, நாங்கள்லாம் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி அகோபிலம்லாம் போகும் பொழுது, சென்று காண்டற்கு அரிய கோயில் தெய்வம் அல்லால் செல்ல ஒன்னா சிங்கவேள் குன்றமே. ஆஹா, திருமங்கையாழ்வார் அனுபவித்து பாடியிருக்காருப்பா. ஏன்னா கவ்வுனாயும் கழுகும் உச்சி பொழுதோடு கால் சுழன்று தலை சுத்தம், தண்ணீர் தாகம் எடுக்கும், எங்கேயாவது போய் உட்காந்து தூங்கிடலாம் போல இருக்கும், பசியாக இருக்கும், எவ்வளோ தூரம் நரசிம்மர் இருக்காருன்னு தெரியாது, சில சமயம் காட்டில் வழி மாறி போயிடுவோம், அவ்வளவு கஷ்டம் இருக்கும். தெய்வமல்லால் சொன்னோன்னா, தெய்வத்துக்கு ஜிபிஎஸ் தெரியும்ட்டார் யார்? திருமங்கையாழ்வார். தெய்வத்துக்கு ஜிபிஎஸ் தெரியும்ப்பா, இந்த காட்டில் எந்தெந்த நரசிம்மர் எங்கெங்கே இருக்காருன்னு. நம்மளால் போக முடியாது, தெய்வமல்லால் செல்ல ஒன்னானர். அவர் தெய்வ புலவர். திருமங்கையாழ்வார் ஈஸியாக போயிட்டார். நாம் அந்த பாசுரத்தினுடைய இன்ஸ்பிரேஷனில் நரசிம்மரை சேவிக்க போனோம்னா நம்மளால் போக முடியாது. ஆனால் இந்த அகோபிலமடத்தின் அருளாளரான 45வது பட்டம் ஸ்ரீ ரகேசிங்கர், ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகன், அந்த மகனீயருடையதான உயர்ந்த தபசித்தி என்று சொல்ல வேண்டும். இதெல்லாம் தவத்தினால்தான் சித்திக்கும், வெறுமா வாய் வார்த்தையினாலேயோ இன்ஜினியரிங் ஸ்கில்னாலேயோ நடக்காது. ஒரு தபோபலம் இருந்தால் மட்டும்தான் அது சித்திக்கும். ரிசும்மனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் சித்திக்கும். அந்த அழகேசிங்கருடையதான மனோரத்தம் என்ன? இன்றைக்கி சென்று காண்டற்கு எளிய கோயில், வெரி ஈஸி. ஒரே நாளில் 9 நரசிம்மரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறா, டக்குன்னு வந்துடுறா. இப்போலாம் ஈஸியாக எப்படி திருப்பதிக்கு போய் சேவிச்சுட்டு வந்துடுறாளோ அந்த மாதிரி ரிசும்மனை ஒரே நாளில் 9 நரசிம்மரை சேவிக்கிறதுக்கு இப்போ வசதி பண்ணிட்டார். அந்த மாதிரி அழகான ஒரு வசதிகள் செய்யப்பட்டன. இருந்தாலும் அது நடந்து போகிறதே ஒரு ஆனந்தம். அங்கே அந்த ஜுவலனம்னு பெருமாள் அந்த இரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணி அந்த ரௌத்ர மூர்த்தியாக அப்படியே தக 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 தகன்னு பிரகாசிக்கக்கூடியதான திருமேனியோட அது பார்த்தா உத்யத்பாஸ்வத் சஹஸ்ரா அப்படின்வார். அப்படியே நூற்றுக்கணக்கான கதிராயிரம் இரவி கலந்தரித்தால் ஒத்த நீள்முடியன் ஆழ்வார் பாடுறாரோ இல்லையோ, ஆயிரக்கணக்கான கோட்டி சூரிய சமப்பிரபம் எப்படி இருக்கும் அந்த ஜுவலனம்னு சொல்கிறாளே, அந்த ஜுவலனத்தை சேவிக்க போகச்சே நமக்கெல்லாம் இதை கேட்ட உடனே பயம் வரும். நிறைய பேர் சொல்லுவா, அடியனை கூட கேட்பா, சுவாமி நரசிம்மர் படம் ஆற்றுல வச்சுக்கலாமா? ஏன், என்ன பிரச்சனை? இல்லை கொஞ்சம் ஆச்சாரமாக இருக்கணும். மற்ற பெருமாளுக்கெல்லாம் ஆச்சாரமாக இருக்க வேணான்னு இவாளாக நினச்சுட்டான் ஒரு விஷயம். இல்லை நரசிம்மர் கொஞ்சம் உக்ரமானார். ஆமாம் கரெக்டு, அப்போ நாம் ஆற்றுல வச்சுக்கலாமான்னார். நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் உங்களை பிரகலாதன் நினச்சிட்டிங்கன்னா நரசிம்மர் ஆற்றுல வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் உங்களை இரண்யகசிபு நினச்சிட்டிங்கன்னா நரசிம்மர் ஆற்றுல வச்சுக்காதீங்க. இதுதான் சமாதானம். எத்தனை கேள்வி கேட்டாலும் இதான் விஷயம். நாம இரண்யகசிபுவா பிரகலாதனா இல்லையா? நிருசிம்மனுடைய அட்டகாசமான அந்த ரூபத்தை பார்த்து உலகமே பயந்துடு. பொங்கோதையாள் வெறுவ பொன்பையரோன் மாறுபிடந்த, இவர் எங்கள் ஆத்துக்காரே இல்லைன்ட்டா யார்? மகாலட்சுமி. அந்த அளவுக்கு பெருமாள் நிருசிம்மன் அட்டகாசம் பண்ணார். அப்படி இருக்கச்சே பிரகலாதன் எந்த பயமும் இல்லாமல் கிட்ட போனான். அவனை பார்த்த உடனே பெருமாள் குளிர்ந்து விட்டார். அப்படியே பெருமாள் அப்படியே அவனை தூக்கி மடியில் வச்சுண்டு சட்டாபட்டல பீஷணே சரபசாட்டா சோத்படே ஸ்புரத்கிருதி பரிஸ்படே வியக்திரே கிருதே கிருபா கபட கேசரின் தனுஜடிம்பதத்தஸ்தனா சரோஜ சதிருஷா திருஷா வியதிபிஷஜ்யதே வியஜ்யதே. குழந்தை அந்த ஒரு வலிமிகுந்த யானையை கொல்லக்கூடிய சிம்மமானது அதே சமயத்தில் குட்டி பால் சாப்பிட வந்தால் அந்த கோபத்தை காமிக்குமா? அந்த யானையினுடைய மத்தகத்தை பிளந்து ஓங்கி அடித்தா 1.5 டன் அப்படின்றாலே, அப்படி அடித்து யானையினுடைய மத்தகத்தை பிளந்து அதனுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடிய சிம்மம் அந்த சிங்கக்குட்டி வந்ததுன்னா அப்படியே நாக்கால நக்கி அதை எடுத்து மார்போடு அணைச்சி அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுமோ இல்லையோ, அந்த மாதிரி பிரகலாதன பெருமாள் அப்படி எடுத்து வாரி எடுத்து மடியில் வச்சு உச்சி மோர்ந்தான்.
அப்போ ஜொலிக்கிற அந்த பெருமாள்கிட்ட யாரால் போக முடியும்? பிரகலாதன் போகலாம். நமக்கெல்லாம் யோசிப்போம் இல்லையா? ஆனால் யோசிக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு பெருமாள் சாந்தம் சதாம் உக்ரம் அசத் சமாஜே அப்படின்னார். அசத்துக்களை பார்த்தா உக்ரன், நமக்கெல்லாம் பார்த்தா அனுகிரகன். சங்கரா டிவியில் உபன்யாசம் கேட்டு வந்தால் என்னை சேவிக்கிறதுக்கு சந்தோஷம். நன்னா நடந்துருக்குன்னு சொன்னால அந்த உபன்யாசம்லாம் பியூட்டிஃபுல், நன்னா ஃபுட்டேஜெல்லாம் காமிச்சாலா, சேவிச்சாலா, வாங்கோ அப்படின்னு பெருமாள் சேவை சாதிப்பான். அப்போ அவன் உள்ள நாம் போகும் பொழுது அங்கேருந்து பவனாசினி மேலேருந்து தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேருந்து அப்படியே பிரவகிப்பாள். அவளுடைய அந்த குளிர்ச்சியில் நாம் நனைஞ்சுட்டு உள்ளே போனாலேயே நமக்கு அந்த நிருசிம்மனுடைய ஜுவாலை ஆனந்தமாக இருக்கும், அனுபாவியமாக இருக்கும். ஐயோ ஜொலந்தன் நீ சொல்கிறத பார்த்தா மறண்டு போய் பயந்து போய் அப்படியே கிழிச்சு கொள்ளில் கோழனை குடலற பாய்ந்துட்டு தள்ளி அவன் தலைக்காலை தனித்தனியே பிரித்துட்டு அள்ளியவன் ருதிரத்தை ஆசையுடன் உண்ட பிறான் மடியில் 2 கசிவு போட்டு அப்படி நிறைஞ்சிட்டு அப்படி அந்த 2 மாலையை வாய்ப்பு சேவிங்கோ. அந்த 2 நரம்பை எடுத்து அந்த குடலை எடுத்து அப்படி மாலையாக போட்டுட்டு போயிருமா. இன்னும் ஸ்டெட்டஸ்கோப்பை மாட்டிட்டு இருக்கிற டாக்டர் மாதிரி இருப்பார். அப்படி தள்ளி அவன் தலைக்காலை அவன் எங்கே துள்ளி கிள்ளி எகிரி போயிட்டு போகிறான்னு ஒரு கையால் அவனுடைய காலை அப்படி பிடிச்சிட்டு இருப்பார். நாமெல்லாம் நிருசிம்மன் காலை பிடிச்சிக்கணும்னு ஆசைப்படுறோம். நிருசிம்மன் 2 கசிப்பு காலை பிடிச்சிட்டு இருக்கான். ஏண்டானார், என்ன பண்ணுறது, பிரகலாதனுடைய அப்பாவாக பிறந்துட்டானே, அதுக்கு கூட பாக்கியம் பண்ணணும். போக்ரியா பிறக்கச்சே கூட 2 கசிப்பு மாதிரி பிறந்துருந்தா இவ்வளோ பாக்கியம் கிடைக்கும். மகாலட்சுமி உட்கார வேண்டிய மடியில் அவனை தூக்கி போட்டுருக்கான். அப்படி பிடிச்சான் 2 கையால். மீதி 2 கையில் மாற கிழிச்சான். மீதி 2 கையில் உள்ள கை விட்டு என்ன பண்ணானா, உள்ளே இன்னும் பிரகலாதன் விஷயமான தீய எண்ணம் இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறான் பெருமாள். உள்ளே தேடுறான் பெருமாள். உளந்தொட்டு இரணியன் உன் மார்பகலம் பிளந்திட்ட அப்படின்னாரு பெரியாழ்வார். உளந்தொட்டுனா அவன் உள்ளத்துக்குள்ளே போய் தேடுறான். டாய் இன்னும் எங்கள் பக்த பிரகலாதன் விஷயமா ஏதாவது தீமைகளை பண்ணுவியா அப்படின்றான். அந்த மாதிரி உள்ளே போய் அப்படி எடுத்து அந்த மாலை, அந்த குடலை எடுத்து மாலையாக போட்டுன்னு அப்படி நிருசிம்மன் சேவை சாதிப்பான் பாருங்க. ஆச்சரியமாக இருக்கும், அப்படியே மேனி சிலிர்க்கும். அங்கே போய் உக்ரன் ஜொலந்தன் என்ற திருநாமங்கள் எந்த எம்பெருமானுக்கு உண்டோ அவனுடைய அனுகிரகம் நமக்கு தெரியும். எப்படி இந்த ஜுவாலான்னு சொன்னமோ, அதுவும் போகிற வழியில் அந்த பவனாசினி மேலே இருந்து அப்படியே ஃப்ளோ, எங்கெங்கேயோ போகிறோம், பிக்னிக்கெலாம் போகிறோன்றமே, அந்த பவனாசினியில் தீர்த்தாமன்னா பாமமும் போகும் தாபமும் போகும். ஆனால் தயவு செஞ்சு நதியை பொல்யூட் பண்ணாதீங்க. எத்தனை தபஸ்விகள்லாம் அங்கே இருந்திருக்கா, நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டா. சித்த புருஷர்கள் இன்னும் லட்சக்கணக்கான பேர் அந்த அகோபில க்ஷேத்திரத்தில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் சில சமயம் ராத்திரி வேளைகளில் அந்த நிருசிம்மனை அந்த மகாபுருஷர்கள் ஆராதிக்கக்கூடிய சப்தம் கேட்கறதுன்னு சொல்கிறா. யார்? ட்ரைப்ஸ், அங்கே இருக்கக்கூடிய செஞ்சூஸ்லாம் சொல்கிறான். எந்த யோகி புருஷர் எந்த ரூபத்தில் எப்படி இருந்து நிருசிம்மனை ஆராதிக்கிறாரோ தெரியல. நம்மளாம் அவளை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. லட்சக்கணக்கான தாபசர்கள் இருக்கா. அவளாம் அங்கங்கே புதர்களையும் காடுகளையும் குகைகளையும் வசிச்சிருக்கா. வெயில் மழை பார்க்க மாட்டா. அவளுக்கு தேவன் ரிசும்மன் அந்த அனுஷ்டுப் மந்திரம், வாசுதேவ துவாரசாட்சர மந்திரம், அதையே தியானம் பண்ணிட்டுருக்கா. இப்போ நாம் என்ன பண்ணணும், அந்த பவனாசினி வழியாக போகிறோம். வராக குண்டெல்லாம் தாண்டி, வராக க்ஷேத்திரம்லாம் தாண்டி உள்ளே போய் அப்படி மேலே ஏறினோன்னா ஒரு பக்கம் உக்ரஸ்தம்பம் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும், இந்த பக்கம் அந்த ஜுவாலா நிருசிம்மன் போகிறதுக்கு வழி இருக்கும். போகச்சவே அப்படியே அந்த பவனாசினி பெருக்கெடுத்து அப்படியே நம்மளுக்கு குளிர்ச்சியாகும். போய் நிருசிம்மனை சேவிச்சோன்னா சின்ன ஒரு மேடை இருக்கும். அந்த மேடையில் நிருசிம்மன் சேவை சாதிப்பான். இப்போ கவச்சத்தோடு திருமேனி சேவையாகும். அதை பார்த்தோன்னாலேயே எப்படியெல்லாம் பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாயன் அந்த பக்த பிரகலாதன் அனுகிரகம் பண்ணுறதுக்கு பெருமாள் ஆவிர்பவித்தான்றதான ஒரு புலகாங்கிதம் நமக்கு ஏற்படும். அந்த நிருசிம்மன் சன்னதியில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி சேவிக்கணும். உத்தமமான கார்த்திகை மாசத்தில் இந்த ஜுவாலா நிருசிம்மன் சன்னதியில் தீபம் இட்டு வழிபடுபவர்களுக்கு சகலவிதமான க்ஷேமங்களும் நிருசிம்மனுடைய பூர்ணமான அனுகிரகமும் கிடைக்கும் என்கிறது புராணம். கார்த்திகே மாசினியதா தீபமாரோபயந்தி தே கிருத்தேன வாத தைலேன தேவதேவஸ்ய சந்நிதௌ தேஜஹ காந்தி சமாயுக்தாக சாயுஜ்யம் பிராப்னுவந்தி தே என்பதாக அவர்களுக்கு தேஜஸ், ஆயுள், ஆரோக்கியம் என்பதாக எல்லாம் ஏற்படுகிறது. இதோ இப்பொழுது நாம் நம்முடைய இல்லத்தில் ஸ்ரீ நிருசிம்மனுடைய சன்னிதானத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து ஜுவாலாரூபனான நிருசிம்மனை இந்த ஸ்லோகத்தினாலே இப்பொழுது தியானிப்போம். உத்யத்பாஸ்வத் சஹஸ்ர பிரபமசனிநிபம் ஸ்வேக்ஷணைஹி விஷ்கிரந்தம் வன்னீனன்னாய வித்யுத்ததி விததி சடா பீஷணம் பூஷணைஷ்ச திவ்யைராதீப்ததேகம் நிஷிதநகலசத் பாகுதண்டைரநேகைः சம்பின்னம் பின்னதைத்யேஸ்வரதனுமதனும்
நாரசிம்ஹம் பஜாமஹா. உதிக்கின்ற 100 சூரியர் ஒளி இடி மின்னல்களின் ஒளியை ஒத்த தன்னுடைய பார்வைகளினாலே வெகு சீக்கிரத்தை அவன் நெருப்பை கக்கிக் கொண்டு மின்னல் கூட்டங்கள் போன்றதான பிடரியினாலே பயங்கரமான திவ்ய ஒளியோடு கூடிய தேகத்துடன் கூடியவனாய் கூர்மையாய் பிரகாசிக்கக்கூடிய தன்னுடைய நகங்களினாலே அசுரத் தலைவனான ஹிரண்யகசிபுவை பிளந்து நிற்கும் ஜுவாலா ரூபனான ஸ்ரீ நிருசிம்மனை நாம் இங்கே சேவித்து ஆனந்தமடைகிறோம்.